இதோட மெயின் பர்ப்பஸ் என்னவோ கிட்ஸுக்கு தான். பட் நான் வாங்கினது வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்காக தான். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எங்க கூட தான் இருக்காங்கன்னு. ஸோ அவங்களுக்காக ஒரு பெட்டு வச்சுருந்தேன். பட் அது ரொம்ப பழசாயிடுச்சு. அவங்க தூங்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. சரி அகெயின் ஒரு பெட் வாங்கினாலும் அதே நிலமை தான் சொல்லிட்டு தான் சுட்டி கிட்ஸ்லேருந்து கோரை பாய் பெட்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோட இருக்கு இல்லையா. மோஸ்ட்லி அம்மாவுக்கு 30+ இயர்ஸ் ஆனதுனால பேக் பெயின் இருக்கும் பாயில் படுத்தா. பட் இதில் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. நான் 2 சைஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து அப்பா தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து 3x6ன்னு நினைக்கிறேன் அந்த சைஸு. இது ஸ்டான்லி ஓப்பன் பண்ணுறது வந்து 6x6. நல்ல ஒரு 4 பேர் இல்லை, லீனாக இருந்தால் 5 பேர் தாராளமாக படுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைஸஸும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக பேஜ் செக் பண்ணுங்கள். நியூ இயர் ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. நீங்கள் ஹோல்சேல் இல்லை ரீட்டைல் பண்ணுற ஐடியா இருந்தாலே இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா இவங்க ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோம் பெட்டு, மேட் பெட்டுன்னு ஊருப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. எனக்கே இவங்களோட லிஸ்ட்டு பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு. பில்லோஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது சுருட்டி வைக்க வேணாம், இந்த மாதிரி காம்பேக்டாக மடித்து வச்சுக்கலாம். பேஜ் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. பை கைஸ்.